ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2. சரி, நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ட் 1லேயே சொல்லியிருந்தேன் இப்போ மைனிங் போகலான்ட்டு. இப்போ அதுதான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ஆனில் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்டில் பார்ட் 3ன்னு போட்டுருங்க. இப்போதைக்கு நம்ம தொலைஞ்சு போயிடக்கூடாது. இன்னும் கட்டையை வச்சுட்டு போமா. ஓகே, கட்டையை ப்ளேஸ் பண்ணு. தொலைஞ்சு போயிடக்கூடாது ஃப்ரான்ஸ். கட்டை கூட முக்கியம், நம்ம உசுறு முக்கியம், வீடு முக்கியம். இங்கே ஒரு கட்டையை ப்ளேஸ் பண்ணுவோம். நான் கேவை கண்டுபிடிச்சேன். கேவை கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரான்ஸ். இப்போதைக்கு உள்ளே போனோம். ஸ்டார்ச் வை. இப்போதைக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கோல் வந்து அயன் மைன் பண்ணுறது தான் இன்றைக்கான கோலு. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், லைக் பண்ணால் போதும். நம்ம இந்த கோலை வந்து அடைஞ்சிடலாம். கொஞ்சோண்டு கீழே போகிறதுக்கு வழி இருக்கும். இந்த ஓட்டை, சரி இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிடும். ஆனால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓ டார்ச் வேலை இடைஞ்சலாக இருக்கே. சரி இதை உடச்சி விடு. ஒரு டார்ச்சை ப்ளேஸ் பண்ணேன்னா ஜாம்பி கீம்பி வந்துடும். சரி இன்னும் கொஞ்சம் கல் எடுத்துப்போம். ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டுவோம், அப்படின்னா தான் கீழே போக ஈஸியாக இருக்கும். என்ன சுற்றியில் நோண்டி விடுவோம். கீழே நோண்டு, இங்கிட்ட நோண்டு. கல்லை உடச்சி விட்டா கீழே உழுவ மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், உழுவலை. இப்படி இதையே உடச்சி விட்டு இந்த கல்லை எங்கே சுட்டான், இது சுடுறாங்க. மேலே ஓடிடுவோம், எல்லாம் அடிச்சு போட்டு தள்ளிடுவானுங்க. அப்படின்னா உசுறு வாழ முடியும். பெட்டை வச்சு ஸ்பான் பண்ணோம், ரீஸ்பான் பண்ணோம், எல்லாம் போட்டு தள்ளிடுவாங்க. நம்மளை போட்டு தள்ள முடியுமா? ஓகே, இவன் இன்னும் இருக்கான், போக மாட்டான். டீ போய் தரடா. டீ இவன் படி படலை. இவன் படுது ஏன்டா. இப்போ இவனை கீழே போட சொல்கிறான். கீழே போய் நோண்ட முடியுது, நோண்டு. கீழே இப்போதைக்கு எவனும் இல்லை. இப்போ வர்ற பாஞ்சு தாக்குறேன். பின்னாடி இருக்கான். 2 3. இப்போ எப்படியாவது மேலே போனோம், அப்பதான் இன்னும் தப்பிக்க முடியும். விட்டுறான், போட்டு தள்ளிட்டானுங்க. உங்களை விட மாட்டல். கையில் அடிச்சவங்களெல்லாம் கொல்லுவன்டா. செத்துப்போ, வாடு கிடைக்கிட்டோம். கிடைச்சிருச்சு, போடு போடு போடு. இவனும் ஒரு அடி, முடிச்சு. இவங்க வேற எங்க இருந்தா வரானுங்கன்னு தெரில. போடு, செத்துட்டான்ல. இங்க இருக்கிறவன் அடிப்போம். இவன் வேற திறமையாக கட்டுறான். இருட்டா வேற இருக்கு. டார்ச் ஒன்று. கிரீப்பர் எங்க இருந்துடா வரீங்க எல்லாரும்? எனக்குனே ஏறி வரீங்களாடா? இது டார்ச் வேற இல்லை, இங்க இருக்கு. டார்ச் எடுத்தாச்சு, மேலே ஏறி போவோம். டார்ச் சுடுறான் காய்ஸ். எப்படியாவது நின்னாச்சு. இப்போ எங்க இருக்கான் தெரியல. ஸ்கெல்டன் இங்கே தான் இருக்கான். ஒளிலா அடிச்சுட்டே இருக்கான் ஃப்ரான்ஸ். வாடா நான் கொல்லாம விட மாட்டேன், கொண்டுட்டேன். ஃபைனலி எப்படியோ எல்லாத்தையும் கொன்னாச்சு. கொஞ்சம் டார்ச்சை ப்ளேஸ் பண்ணுவோம். ஏமா தண்டி கேவு பெருசா இருக்கே. டார்ச் தீந்துருச்சா? எங்க இன்வென்ட்ரியில் இருக்கான்னு பார்ப்போம். அதுலேயும் இல்லை. சரி, கொஞ்சம் இடத்தெல்லாம் மாற்றி வைப்போம். இன்வென்ட்ரிலையும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? சரி, இப்போ என்ன மேலே போய் டார்ச் எடுக்கணும் அதானே. போமா, இங்கிட்ட இருக்க பார்த்துப்போம். இங்கே எதுவும் இல்லை. சரி, இப்போ நான் மேலே போய் டார்ச் தான் எடுக்கணும். போய் எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரான்ஸ். இதுக்கு முன்னாடி பெட்டை உடச்சுப்போம். மேலே போய் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரேன். 2 hours later. எப்படியோ ஒரு வழியாக டார்ச்சை பொறுக்கிட்டு வந்துட்டேன். இங்கே வரான் ஸ்கெல்டன். ஒரு காப்பர் டூலாம் எப்படி கிடச்சிச்சின்னு கேட்காதீங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேவலே இருந்துச்சு. அது ஸ்மெல்ட் பண்ணி இது பண்ண போன ரெக்கார்டு தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால தான். சரி, இப்போ கீழே போகணும். கீழே போகிறதுக்கு வழி கிடச்சிச்சுன்னா கீழேயாச்சும் போகலாம். அதுதான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்களா, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இங்கிட்டு எங்கேயோ போகுது. இங்கிட்டு வழி இல்லை. இந்த தண்ணிக்கு கீழே போகலான்னு நினைக்கிறேன். அங்கே தான் வெளிச்சம் வேறு தெரியுது. என்ன போவோம், குதிச்சிருவோமா போவோமா? திரும்ப யோசனையாக இருக்குது. செத்துற மாட்டேன். பயமாக இருக்கு. இருங்க, நம்ம பெட்டு அதெல்லாம் நோண்டிட்டு போயிடுவோம். அப்போ கீழே போயிட்டு அப்படியே ரீஸ்பான் கொடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும்.
திடீர்னு செத்துட்டோன்னா மேலேருந்து தான் வருவோம், அது கொஞ்சம் கடுப்பாயிரும். இப்போ பாருங்க ஃபர்னான்ஸில் செஞ்சுருக்கேன், இந்த சீன் நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன், அதனால தான் சீக்கிரம் போகணும். இப்போதைக்கு நம்ம கோல் வந்து அயன் தான், டைமண்ட் கிடச்சுன்னா அதையே மைண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட்டு வருங்க, இந்த வீடியோவை பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு கீழே குதிக்கணும், கீழே குதிச்சிடுவோமா, குதிப்போமா, இங்கே லேசாக தண்ணி தெரியுது, ஒரே ஜம்பாக போட்டுருவோமா, குதிரா குதிச்சிட்றா கைப்புள்ள, இங்கிட்ட வந்துட்டேன், இப்படிக்கா வந்துட்டு ஒரே ஜம்ப்பு, டார்ச் வை ஜாம்பிக்கும் வந்து அடிச்சிட போகிறான். இந்த ஜாம்பி ஸ்கெல்டெல்லாம் கூட பார்த்தா எனக்கு பயமா இல்லைங்க, வெடிகுண்டு முறியேசம் ஒருத்த வருவான் பாருங்க க்ரீப்பரு, ஒரு வெடி வெடிச்சு விட்டா முடிச்சு விட்ருவான். அதான் அவனை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமே. ஓகே, இங்கே கொஞ்சோண்டு நம்ம நோண்டி இந்த இடத்துலயே நம்ம ஒரு மாதிரி பேஸ் மாதிரி தான் கட்டணும். அதான் இப்போதைக்கு நான் பண்ண போகிறேன். வேகமாக இதை நோண்டணும், அப்படின்னா தான் இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவை முடிக்க முடியும். Come on now, follow my lead. Come on now, follow my lead. I'm in love with the shape of you. We push and pull like a magnet do. Although my heart is falling too. I'm in love with your body. Last night with the shape of you. We push and pull like a magnet do. Although my heart is falling too. I'm in love with your body. Last night you were in my room. And now my bedsheets smell like you. Every day discovering something brand new. 2 hours later. ஓகே, ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு. இப்போதைக்கு இந்த கேவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஏன் என்னெல்லாம் கேட்காதீங்க, செத்து போயிட்டேங்க. செத்து போனான்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தா, செத்து போன்னு ஏன் ஒரு பதசத்தில் தொட்டு விட்டதுனால ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால தான். சரி, இப்போதைக்கு டார்ச் கிடச்சிருச்சு, சரி போவோம். என்னடா அவன் நடந்துச்சு, எப்படா செத்தேன், என்னடா நடந்துச்சு கைஸ், இப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் விளக்குங்க பார்ப்போம். இப்போ நான் வந்து பறந்தேன், அதுவும் காத்துல பறந்தேன். எப்படி? Flashback. End of flashback. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரான்ஸ், நான் எப்படி பறந்தேன்ட்டு. எனக்கே என்ன எப்படி பறந்தேன்றதே தெரியல. எதிர்காலத்தில் எலக்ட்ராவே தேவையில்ல போல இருக்கு, நம்ம க்ரீப்பரை வச்சு பறந்துடலாம். இப்போதைக்கு நம்ம சோறு, இப்போதைக்கு முக்கியமே எனக்கு சோறு தான். 12 seconds later. ஃபைனலி நான் கொஞ்சம் தூரம் வந்தேன், எனக்கு அயன் கொடுத்துட்டானுங்க. மோஜா அங்கே நல்லா இருப்பீங்க, எங்க இருங்கடா வரீங்க, போடு 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 போடு. ஜாம்பிஸ், ஐ ஹேட் ஜாம்பிஸ், ஐ கில் ஜாம்பிஸ். டேய் ஓடு, அப்படி இவனா போடு தலாம் கூட கூடாதுங்க. இவன் இல்லைனா நம்மளே போட்டு தள்ளிடுவான். இவங்க கூட பிள்ளை காப்பாசிங்க, இவனுங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஆச்சதுக்கு உடச்சேன். இவங்க பிள்ளை காப்பாசிங்க, ஸ்கெல்டன் தான் தூரத்துலேருந்து அடிப்பான். இவங்கெல்லாம் அப்படியே பக்கத்தில் வர விடாமல் அப்படியே அடிச்சு போட்டுடலாம். அவங்க அப்படி கிடையாது, இந்த கல் இதம் நோண்டி முடிப்பான். இப்போதைக்கு எனக்கு தேவையான அயன் இங்கேயே கிடச்சிருச்சு. எனக்கு அயன் பிக்காக்ஸ் தான் செய்யணும், அதுக்கானதே இங்கே கிடச்சிருச்சு. அதனால் இந்த இடத்த விட்டு நான் இப்போ காலி பண்ண போகிறேன், இந்த கேவை விட்டு மொத்தமாக. இப்போ எப்படி மேலே போகிறதுன்றது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல்லைக்கான ஆனில் பிடிச்சிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பார்ட் 3 வேணா பார்ட் 3 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த க்ரீப்பர் பையன் வேறு வந்துட்டான், இவன் வேறு அடிக்கணும். இது ஜாம்பி வேறு வரான். டேக் டீம் போட்டு அடிக்கிறீங்களா? நாங்கள் பார்க்காத WWவா, டேக் டீம் போட்டு அடிக்கிறானுங்க. டேக் டீம் போட்டு அடிக்கிறதெல்லாம் என்ன மாதிரி வராதுடா. இங்கிட்ட ஒரு க்ரீப்பர், எப்பட்றா? இங்கிட்ட ஒரு க்ரீப்பர், எப்பட்றா? கிளம்பி வந்துடுவீங்களாடா? எனக்குனே ஒரு கூட்டமாக கிளம்பி வந்துடுவீங்களாடா? அதை மட்டும் சொல்லுங்கடா. எனக்கு ஒன்று வரவே மாட்டானுங்க, இல்லை கூட்டமாக கிளம்பி வந்துடுறானுங்க. இங்கே ஒருத்தன் எப்பட்றா? இப்போ தாங்க மோஜாங்க பிடிச்சிருக்கு, மைன்கிராஃப்டை பிடிச்சிருக்குலாம் சொன்னேன், அதுக்குள்ளே இப்படி பண்ணுறானுங்க. முதல்ல நம்ம பேஸுக்குள்ளே போய் இருப்போம். இந்த தெரிஞ்சு இப்போ இந்த இடத்த காலி பண்ணுறோம் அதானே. இப்போ அதுக்காக நம்ம சோறு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். ஆப்பிள் எல்லாமே எடுத்தாச்சு, நோண்டிட்டு போவோம். பெட்டு, ஃபர்னான்ஸு, கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையும் நோண்டிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். டார்ச்செல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ ஐடியாவே பில்டப் பண்ணி மேலே போகிறது தான், பில்டு பண்ணி மேலே போகிறது. டார்ச் இந்த இடத்துல வைக்கலை. இரு
பின்னாடி தண்ணி இருக்குது, இது மாதிரியா தான் நான் கீழே குதித்தேன். சூப்பர்ரா. கீழே குதிச்சுன்னு சொன்னால் கீழே குதி கேட்குறது. இது வழியாக மேலே ஏறி போயிடுவோம். மேலே ஏறி வந்தாச்சு. ஃபைனலி நம்ம மைனிங்கை முடிச்சிட்டோம். இப்போ இதை போட்டு உருக்கணும் நம்ம ஐயனை. அதுதான் நம்மளோட இப்போதைக்கு குறிக்கோள். அதனால் நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும். வேக வேகமாக ஏறி குதித்து வீட்டுக்கு போவோம். ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே சுவரில் உருக்க போட்டிருக்கேன், அதுக்கு பதிலாக ஐயனை தான் உருக்க போடணும். முதல்ல எல்லாம் ஒன்றையே வச்சுப்போம். என்னாச்சு? இதை அழுத்தி பிடிச்சி அப்படியே பாதி எடுத்து இதில் வச்சு இதில் உருக்க போட்டுடணும். இங்கே பாருங்க, கோல் வேறு நான் வச்சுருக்கேனா, சார்கோல். ஓகே, இந்த உட்டை வச்சு இதை உருக்க போட்டுருவோம். தேவையில்லாத லூட்லாம் இந்த செஸ்ஸில் போட்டுருவோம். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத குப்பை வைக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்குது. இன்ன வரைக்கும் நான் ஒரு உருப்படியான ஒரு பொருளை கூட வைக்கலை. இதை தூக்கி இங்கே வைப்போம், இதை தூக்கி இங்கே வைப்போம், இதை தூக்கி இங்கே வைப்போம். இப்போதைக்கு எனக்கு ஸ்டோன் டூல்ஸு இதெல்லாம் தூக்கி உள்ளே போடுவோம். இதெல்லாம் எதுக்கு இருக்குது? இருங்க, சார்கோலை வச்சு நம்ம உருக்க போடலாமே. இதெல்லாம் இது இருக்குன்றதையே நான் மறந்துட்டேன். இது பாதி, இதுக்கு கொஞ்சம் பாதி. பிக்காக் செய்ய போகிறாங்க. இப்போ நம்ம பிக்ஸு செய்ய போகிறோம், அயன் பிக்ஸு. எப்படியோ அயன் பிக்ஸு எடுத்தாச்சு. இந்த வீடியோட கோலே இந்த அயன் பிக்ஸு தான். அப்படியே இந்த லூட்டை தூக்கி இங்கே போடுவோம். விட்டு ஸ்டோனில் இருக்கிறதா ஒன்றுமே வேணாம். ஆக்ஸ் வேறு இல்லையோ என்கிட்ட. இப்போ வேறு நான் மரத்தை வெட்டணும், மரத்தை வெட்ட போகிறேங்க. அதனால் இப்போ எனக்கு ஆக்ஸ் வேணும். டார்ச் எடுத்துப்போம். இது ஆப்பிள்லாம் எடுத்து இதெல்லாம் எடுத்து இந்த குப்பையெல்லாம் உள்ளே போட்டுருவோம். தேவையான மட்டும் இங்கே எடுத்து வச்சுப்போம். சோறு தேவை, இங்கே தேவை அயன் கொஞ்சம் எடுப்போம். அயன் வேறு வேணும் எனக்கு. இப்போதைக்கு நான் ஃபுல் செட் ஆர்மர் பண்ண போகிறாங்க. ஃபுல் செட் ஆர்மருக்கு அயன் இருக்கான்னு வேறு எனக்கு தெரியல. இதில் கொஞ்சம் இது இன்னும் வேகலையா? சரியா? சரி, இப்போதைக்கு இது செய்வோம். காப்பர் ஆக்ஸ் வேறு என்கிட்ட இல்லை. இதை தூக்கிங்கிட்ட வச்சு தூக்கி இங்கே வைப்போம். கரெக்டாக இருந்தால் தாங்க அடிக்கிறதுக்கு, கரெக்டாக டூல் மாற்றுறதுக்கு. இப்போது அயன்லாம் வெந்துருச்சு, வெந்துருச்சு. இதை வச்சு நான் ஒரு செஸ்ட் பிளேட் செய்ய போகிறேங்க. ஏன்னா அதிகமாக ஆர்மர்லாம் செய்ய வேணாம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நம்ம சேனல் தெரியணும். சரி காய்ஸ், பாய் பாய்.